தமிழ்நாடு பிரிவின் மாநில துணைத் தலைவர் பிரம்மாண்டமே தன்னகத்தில் கொண்ட காரணத்தினால் என்னவோ அவருடைய பெற்றோர்கள் அவர் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற போதே பிரம்மமூர்த்தி என்று சூட்டி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் தலைவனாய் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை இளைஞர்களின் அன்புக்குரிய காதலனாய் இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பா சேலம் மாவட்டத்தில் அதிலும் குறிப்பா இளம்பிள்ளையை சுற்றி இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராம மக்களின் அன்பை பெற்று ஒரு தேசிய கட்சியில் இணைந்து பணியாற்றி இன்று மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக இங்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிற பிரம்மமூர்த்தியின் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அருமை சகோதரர் பிரம்மமூர்த்தி அவர்களின் தலைமையின் கீழ் அவரோடு இந்த கட்சியில் பணியாற்றிய அருமை சகோதரர் திருநாவுக்கரசு, மாவட்ட தலைவர் ரமேஷ், மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திக், மாவட்ட செயலாளர் ஏழுமலை, மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர் கோகுல்ராஜ், மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் சேகர்ராஜ் மற்றும் மாவட்ட இளைஞணி துணை அமைப்பாளர் வல்லரசு, இளைஞணி பொறுப்பாளர் சஞ்சய், மாணவரணி பொறுப்பாளர் சுரேஷ்குமார், மாணவரணி துணை அமைப்பாளர் குமரவேல், மாணவரணி துணை பொறுப்பாளர் சூர்யா, மாவட்ட வழக்கறிஞர் முரளிதரன் மற்றும் வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் கார்த்திகேயன், யோகேஷ், சினேகா உள்ளிட்ட மகளிரணி பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஒரு கட்டுப்பாடோடு நாங்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற போது நூற்றுக்கணக்கிலே வரிசை கட்டி இளைய தலைமுறை அணி அணியாய் வந்து கொண்டிருந்தார்கள். நான் பிரம்மமூர்த்தியிடம் இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை பார்த்து பிரமித்து சொன்னேன், இது உனக்கான இடமல்ல. இளம்பிள்ளையில் இருக்கின்ற எண்ணற்ற வியாபார பெருமக்களும் இந்திய நாட்டிற்கு வரி வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற இளம்பிள்ளையில் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனதருமை தமிழ் உறவுகளும் கூடியிருக்கிற இந்த சின்ன பகுதியில் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து குவித்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நாம் தொந்தரவு தரக்கூடாது. உங்கள் ஏற்பாடு என்றாலே பிரம்மாண்டம், உங்கள் பெயரே பிரம்மமூர்த்தி. பிரம்மம், பிரம்மா என்றால் உலகத்தை படைத்தவன் என்று சொல்வார்கள். ஆம், இன்றைக்கு உங்களால் பல இளைஞர்கள் இந்த பதாகையில் வழக்கறிஞராக, கலை அறிவி கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களாக, பொறியாளர்களாக, பல்வேறு தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பும் கல்வியும் சமூக மாற்றத்திற்கான உதவிகளும் அவர்கள் சுயகாலில் நின்று வளர்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். ஆதலால் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இல்லாத ஒரு அன்பு, ஒரு அமைச்சரிடம் இல்லாத ஒரு அன்பு அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளிடம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த அன்பால், பாசத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அன்பு கூட்டணி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு உங்களோடு தோளோடு தோள் நின்று துணை புரிந்த அருமை தம்பி மாரிமுத்து அவர்களுக்கும், கார்த்திக் அவர்களுக்கும், வல்லரசு அவர்களுக்கும், அருண் அவர்களுக்கும், லோகேஷ் அவர்களுக்கும், வழக்கறிஞர்கள் கார்த்திகேயன், பதி, ராசு மற்றும் விக்னேஷ் உள்ளிட்ட பரசுராமன் உள்ளிட்ட வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், இந்த கட்சியை நான் பண்ருட்டியிலே தொடங்கிய போது கடலூர் மாவட்டத்தில் விரிவடைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சை என்று உருவாகி விரிவடைந்து இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி முதல் இன்றைக்கு கன்னியாகுமரி வரையில் இந்த கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு
இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற என் கட்சியிலே ஏற்கனவே இணைந்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளாக பணியாற்றுகின்ற என்னுடைய அருமை ஆளுமை மிக்க என்னுடைய கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள் உட்கட்சி தேர்தல் நடக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அனைவரையும் மாவட்ட செயலாளர் என்று என்னால் அழைக்க இயலவில்லை. ஆதலால் அப்படி அன்புக்குரியவர்களாக இருக்கின்ற அருமை தம்பி நம்முடைய ஓமலூர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், நம்முடைய அருமை தம்பி ஐயப்பன் அவர்களுக்கும், நம்முடைய ராஜ்குமார் அவர்களுக்கும், தமிழன் யுவராஜ் அவர்களுக்கும், அருமை தம்பி அமிர்ராஜ் அவர்களுக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு எனக்கு இந்த நம்முடைய பிரம்மமூர்த்தி, இன்னும் நம்முடைய அமிர்தராஜ், திருநாவுக்கரசு உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு களத்தில் இன்று என்னோடு கைகோர்ப்பதற்கு, என்னை வலிமைப்படுத்துவதற்கு தோளோடு தோள் நின்று துணை புரிந்த அருமை நம்முடைய அருமை சகோதரர் எடப்பாடி செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகின்றேன். அவருக்கு உறுதுணையாக பணி செய்த அருமை தம்பி சிலம்பு அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து, நம்முடைய சங்ககிரி தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த பகுதியுடைய மாவட்ட கட்சியினுடைய செயலாளராகவும் பணியாற்றிய அருமை தம்பி ஐயப்பன் அவர்களோடு தொடர்ந்து களத்தில் பணி செய்கின்ற ஏனைய தம்பிமார்களுக்கும், அருமை சகோதரர் மேச்சேரி வெங்கடாசலம் அவர்களுக்கும், நாம் தமிழ் கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளராக இருந்து இன்றைக்கு கொள்கை வழி நின்று போராடக்கூடிய ஒரு முக்கியமான தளபதிகளாக என்னோடு கைகோத்திருக்கிற அருமை தம்பி அழகாபுரம் தங்கம் அவர்களுக்கும், அருமை தம்பி திருநாவுக்கரசு நீலமேகன் அவர்களுக்கும், அருமை தம்பி ஆத்தூர் அன்பரசன் அவர்களுக்கும், அருமை தம்பி கங்கவள்ளி கவியரசன் அவர்களுக்கும், அருமை தம்பி ஓமலூர் சிலம்பரசன் அவர்களுக்கும், மேற்கு மாவட்டத்துடைய ஊடக பிரிவு பொறுப்பாளர் ஒருங்கிணைந்த பொறுப்பாளர் அருமை தம்பி சபரி அவர்களுக்கும், முன்னாள் கட்சி வளர்ச்சிக்கு பணியாற்றிய எமது மாநில நிர்வாகிகள் அருமை சகோதரர் ஜெயமோகன் செந்தில்குமார் அவர்களையும், அருமை தம்பி சரவணமூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அருமை தம்பி சூர்யா பாலு மற்றும் பழனிவேல் மற்றும் பிரபாகரன், அருமை தம்பி கரையத்த வெங்கடேசன், அருமை சகோதரர் வரதராஜன், ஜெயபிரகாஷ், ஆர்ச்சிகேட் பிரபா, அருமை தம்பி மணிகண்டன், சபரி, தோழர் பச்சமுத்து, சேலம் கார்த்திக் ஊடக பிரிவு நண்பர்கள் உள்ளிட்டவர்களுக்கும், முன்னாள் எம் கட்சியினுடைய நிர்வாகிகளாக பணியாற்றிய மகடஞ்சாவடி ரத்னவேல் மற்றும் மகடஞ்சாவடி அழகுராஜ் மற்றும் எடப்பாடி ஜெயராமன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பெருமாள் உள்ளிட்ட ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் கட்சியின் பொறுப்புகளை தாங்கி வகித்த நல்ல உள்ளங்களுக்கும், அருமை சகோதரர் தங்கம் மற்றும் இங்கே நம்முடைய அழகரசன், அதுபோன்று இங்கு நம்முடைய வைரம், அதுபோன்று நம்முடைய பல்வேறு தோழர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தவர்கள், பல்வேறு மாற்று அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தவர்கள், இன்றைக்கு சதீஷ் உள்ளிட்ட இன்றைக்கு பல தோழர்கள் இன்றைக்கு இந்த கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள், மகளிர் இணைந்திருக்கிறார்கள். ஆக இணைந்த ஏற்கனவே பணியாற்றிய தோழர்களையும் இங்கே பிரம்மமூர்த்தி அவர்கள் தலைமையில் அப்படியே கொஞ்சம் எழுந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் மக்கள் தலைகள் தான் இருக்கு. அந்த கடகோடியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் அதிகம் இங்கு பேச போவதில்லை. இங்கே என்னுடைய அருமை தம்பிமார்கள் நம்முடைய அழகரசன் அவர்களும் மாரிமுத்து அவர்களும் முருகானந்தம் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். கூட்டத்தினுடைய நிகழ்ச்சியை நம்முடைய மோகன்ராஜ் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். தலைமை செயலாளர் வரவேற்புரை ஆற்றி நிறைவு செய்திருக்கிறார்கள். இங்கு எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் எனக்கான வாய்ப்பை நம்முடைய பிரம்மமூர்த்தி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பிரம்மமூர்த்தியினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிறீர்கள். ஆதலால் நான் பேசி முடிக்கின்ற வரையிலும் கொஞ்சம் அமைதி காத்து நான் என்ன பேசுகிறேன் என்பதை தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து கேட்டு இதை ஒரு விவாதத்திற்கு நீங்கள் உட்படுத்த வேண்டும். எல்லா அரசியல் கட்சியிலும் வராங்க, கட்சியில இணைப்பு விழா நடத்துறாங்க, கட்சியில போய் சேர்ந்தோம் கேட்டோம் கலைஞ்சி போகணும்னு இருக்கக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாம் முன்னேற்ற கழகம்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு வாழ்வுரிமை என்கிற பெயரை நாம் இந்த கட்சிக்கு சூட்டி இருக்கிறோம். ஏன் சூட்டி இருக்கிறோம், எதற்காக வாழ்வுரிமை என்கிற பெயரை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ் சமூகம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனது வாழ்வுரிமையை இழந்து வருகிறது. இன்னைக்கு கூட இங்க இவ்வளவு மகளிர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அன்பு சகோதரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாகம்மாள் அவர்களை கேட்டேன், கொஞ்ச நேரம் வந்து மேடையில் பேசுங்க சகோதரி, எல்லாம் ஆண்களாவே பேசுறாங்களே, பெண்களை யாராச்சும் பேசுங்க அப்படின்னு. பிரம்மமூர்த்தி கிட்ட யாராச்சும் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டேன். பிரம்மமூர்த்தி தம்பி கிட்ட கேட்டேன், யாராச்சும் பேசுவீங்களான்னு. செல்வம் எல்லாரையும் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு 5 நிமிடம் பேசுவாரான்னா யாரும் பேசுவதற்கு கூட நாம் இன்னும் தெளிவு பெறவில்லை. அதனால் தான் தமிழ் சமூகம் தனது வாழ்வுரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு நம்முடைய மனிதகுலம் எவ்வளவு பெரிய பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த அழிவிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறோம். அந்த அழிவுதான் பக்கத்து 10 மைல் தூரத்தில் தமிழ் ஈழம் என்கிற இலங்கை தீவில் நம்முடைய சகோதரர்கள் உலகரங்கில் தமிழனுக்கென்று ஒரு கொடி வேண்டும், தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும், தமிழுக்கென்று ஒரு நேர்மையான அரசாட்சி நடைபெற வேண்டும் என்று நினைத்த எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மாபெரும் தலைவன் கண்ட தனித்தமிழீழ கனவை இன்றைக்கு நசுக்கி பொசுக்கி இருக்கிறார்கள். பக்கத்து நாட்டிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பாதிக்கடைந்திருக்கிறது, சொந்த நாட்டிலும் பாதிப்படைந்திருக்கிறது. இன்றைக்கு நான் இங்கு வருகை தந்தேன், நம்முடைய கட்சியினுடைய அலுவலகத்திலே தங்கினேன். அங்கே நம்முடைய தங்கம் அவர்களும் நம்முடைய மோகன்ராஜ் அவர்களும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் மேட்டூரிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து சில தொழிலாளர் தோழர்களை அழைத்து வந்தார்கள். 2000 பேர் மேட்டூர் அனல் மின் நிலையத்திலே அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள், மேட்டூரை சுத்தி வாழ்கின்ற தமிழ் மக்கள், அவன் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், இன்றைக்கு பல நாட்களாக எங்களை நிரந்தரப்படுத்துங்கள் என்று கோரி அவன் அங்கு ஒரு போராட்டத்தை, உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துகிறான். ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகள் ஒரு குறைந்தபட்சம் அந்த தொழிலாளர் தோழர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை செய்வதற்கு தயாராக இல்லை. அவருடைய பிரச்சனை தான் என்ன என்று அழைத்து பேசி அவர்களுக்கான பணி நிரந்தரம் குறித்து ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இந்த நாட்டுடைய அரசு உயர் அதிகாரிகளுக்கு மனமில்லை. இருக்கிற அரசு துறை நிறுவனம் நம்முடைய மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இது என்று சொன்னால் தலாலாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சைன நிறுவனம், ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கிலே பணி செய்கின்ற தொழிலாளர் தோழர்களை அழைத்து சொல்லுகிறான், நான் உங்களை அடிமை போல் தான் நடத்துவேன், இஷ்டம் இருந்தா நீங்க வேலை செய்யுங்க, இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் நான் டிஸ்மிஸ் செய்துவிட்டு என் நிறுவனத்தை மூட போகிறேன் என்று மிரட்டுகிறான். இதனால் வரையிலும் அந்த தொழிலாளர் தோழர்களுக்கான வாழ்வுரிமை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இந்த மண்ணிலே இல்லை. இங்கே சேலம் ஸ்டீல் பிளான்டை குறித்து சொன்னார்கள். ஒன்றிய அரசுடைய அதிகாரிகள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் இருக்கிறது. இந்த சேலம் என்றாலே வெள்ளி கொலுசு தயாரிக்கிற இடம். இங்க இருக்கிற நகைக்கடைகளிலே இங்கு நம்முடைய முன்னோர்கள் தான் இன்றைக்கு நகைத்தொழிலை செய்து வந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை என்ன? இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் வடநாட்டுக்காரன் அபகரித்துக் கொள்ளுகிறான். ஒரு சின்ன கடை வச்சுக்கிறான், அந்த கடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உட்கார்ந்து ஒரு பொட்டி கடை மாதிரி போடுறான், அடுத்த கொஞ்ச நேரத்துல வரான், அதற்கு பிறகு அதை வாடகை வாங்கினவன், அதற்கு பிறகு அதை லீஸுக்கு வாங்குறான், அதற்கு பிறகு அந்த கட்டடத்துக்கு ஓனரா மாறுறான், அதற்கு பிறகு அந்த தெருவுக்கே ஓனரா மாறுறான். அப்புறம் நாம் அவனிடத்தில் இரவு காவலராக பணி செய்கிறோம், அதற்கு பிறகு அவனிடத்திலே கார் ஓட்டிகளாக இருக்கிறோம், அதற்கு பிறகு அவனுடைய வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய தாய்மார்களோ தங்கைகளோ அத்தைகளோ மாமாக்களோ வேலை செய்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடி வருகிற நம்முடைய காவேரி நீர், இன்றைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும் போது நம்முடைய எல்லைக்குள் இருந்த காவேரி இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே தீருவேன், எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். அதை விட ஒரு படி மேலே போய் அங்கு கன்னட வெறியன் வாட்டல் நாகராஜ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறான், நீங்கள் மேகதாதிலே அணை கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையொப்பமிட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் இங்கு வாழ முடியாது, ஒரு திரைப்படம் கர்நாடகத்திலே ஓடாது என்று மிரட்டுகிறார். டேய் வாட்டல் நாகராஜ் என்ற குடிகார கும்பல் பையனே, உன்னை பார்த்து இந்த இளம்பிள்ளை என்கிற எங்கள் தமிழர் பூமியிலிருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன். ஒகேனக்கலும் கர்நாடகமும் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம். எங்கள் சந்தனக்காட்டு வீரப்பன் இருக்கின்ற வரையில் வாட்டல் நாகராஜுகளும் கன்னட வேதிய கும்பல்களும் அடக்கி வாசித்தீங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க.
உன்னுடைய ரசிகர் மன்றம், ராஜ்குமார் ரசிகர் மன்றம் துள்ளி குதித்தான். போராட்டம் வருகின்ற போது என் தமிழ் மக்களை அடித்து துவைத்தான். என் தமிழ் சமூகத்துடைய பேருந்துகளை எரித்தான். இந்த சேலத்திலும், தருமபுரியிலும், கிருஷ்ணகிரியிலும், திருவண்ணாமலையிலும், வேலூரிலும் பிழைக்க போன எமது மக்களை அடித்து காவிரியில் தண்ணீர் கேட்கிறாய் என்று தூக்கி வீசினான். அதற்கு பதிலடியாக எந்த ரசிகர் மன்றம் அந்த போராட்டத்தை நடத்தியதோ அதே ரசிகர் மன்றத்தினை போற்றுகிற, வணங்குகின்ற அந்த ராஜ்குமார் எங்கள் சந்தனக்காடுகளின் தலைவன், எங்கள் வீரப்பனாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். அவர் இருக்கின்ற வரையில் எந்த பயலும் எல்லைக்கு கூட எட்டி பார்க்கல. இப்ப எங்க வீரப்ப இல்ல, அந்த இடத்தை என் பிரம்மமூர்த்தி நிரப்ப வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அவர் ஆயுதம் கொண்டு நிரப்பினார், தன்னோடு வந்த போராளிகளை கொண்டு நிரப்பினார். என்னுடைய அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களே, உங்களுக்காக உயிரை கொடுக்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அந்த இளைஞர்களை அரசியல் படுத்துங்கள், அந்த இளைஞர்களை தலைமைத்துவ பண்புகளுக்கு தயாராக்குங்கள். நம்முடைய கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டுவோம். ஒகேனக்கல் பக்கம் வாட்டல் நாகராஜிகளோ கன்னட வேதியா கும்பல்களோ வருகிறதா என்று நாம் பார்ப்போம். ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு தேவை இருக்கிறது. தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை காவேரியில் பறிக்கப்படுகிறது, முல்லை பெரியாரில் பறிக்கப்படுகிறது, இன்றைக்கு கச்சத்தீவில் பறிக்கப்படுகிறது, பாலாற்றின் குறுக்கே அணைகளை கட்டி தடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தென்பண்ணை ஆற்றின் முழுவதுமாக பெங்களூரினுடைய ஒட்டுமொத்த கழிவுகளை அனுப்பி என் தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. ஆற்று நீர் உரிமை, மீன்பிடி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தொழில் உரிமை, இன்னைக்கு இளம்பலியில் இருக்கிற என் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு இன்றைக்கு சூரத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சேலைகளாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஈரோட்டு பகுதியிலே விளைந்த மஞ்சள் விலைக்கு ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை கேட்டால் மஞ்சள் வணிகத்தை மார்வாடி சேட்டு குஜராத்திகள் கைப்பற்றிக் கொள்கிறான். என் பகுதியில் விளைகிற முந்திரியை முழுவதுமாக கைப்பற்றி விட்டான். தங்க வணிகம், வெள்ளி வணிகம், இரும்பு வணிகம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வகைகள், இந்த ஒலிபரிக்கிலிருந்து உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து ஒன்னே ஒரு கணம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழ் சமூகம் செய்த அத்தனை தொழில்களுக்கும் முதலாளியாக வடநாட்டுக்காரன் வந்து விட்டானா இல்லையா? என் தமிழர்களே, ஒரே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்ம கிட்ட ஒற்றுமை இல்ல? ஏன் இந்த உரிமையை நாம் தக்க வைக்க போராடல? வந்தவனை எல்லாம் வாழ வைத்தோம், வந்தவனை எல்லாம் ஆள வைத்தோம். இந்த பூர்வீகுடி மண்ணின் மக்களாகிய நாம் ஓட்டு போடுகின்ற ஜாதியாக இருந்தோம், கொடி கட்டுகின்ற கூட்டமாக இருந்தோம், கோஷம் போடுகிற கூட்டமாக இருந்தோம். நம்மில் இருந்து இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை சமரசமற்று பாதுகாக்கக்கூடிய போராளிகளை தீவிரவாதிகள் ஆக்கினார்கள். என் மண்ணில் தோன்றிய தமிழரசனை தீவிரவாதி ஆக்கினார்கள். உலக பூமி பந்தில் வாழ்கின்ற 160 நாடுகளுக்கு மேல் வாடுகின்ற என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளின் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான மாபெரும் தலைவனை விடுதலை புலிகள் பயங்கரவாதி என்றார்கள். நான் கேட்கிறேன், எதுடா பயங்கரவாதம்? ஈழத்தில் சொந்த நிலத்தில் சுதந்திரமாக எமது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் தாய் முன் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்ட போது, தந்தையின் முன் பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டதோ, கணவன் முன் மனைவி கற்பழிக்கப்பட்ட போது ஒரு 10-12 வயது பாலகனாக இருந்து வீதிக்கு வந்து தன்னோடு ஒத்த கருத்துள்ள இளைஞர்களை அணிதிரட்டி தன் வீட்டில் இருந்த மாடுகளையும் தன் தங்கை உறவுகளின் மோதிரத்தையும் அடகு வைத்து விற்று ஆயுத புரட்சிக்கு வித்திட்ட மகத்தான தலைவன் வாழ்ந்த வரலாற்றை புரிந்து கொண்டு பேசுங்கள் பரதேசிகளே. யாருடா தீவிரவாதி? யாருடா பயங்கரவாதி? என் மண்ணில் நடந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை, எங்கள் காணிகள் பறிக்கப்பட்டன, எங்க வீடுகள் இடிக்கப்பட்டன, எங்களுக்கான கல்வி தரப்படுத்தல் என்கிற முறையிலே பறிக்கப்பட்டன, எங்களுக்கான சம வாய்ப்பு உரிமை மறிக்கப்பட்டது, இலங்கை தீவில் வாழ்கின்ற சிங்கள மக்களுக்கு நிகரான குடியுரிமை எமக்கு மறுக்கப்பட்டது, என் தாய்மொழி சிங்கள எழுத்துக்களால் அழிக்கப்பட்டது, என் தாயின் கற்பிலே இருந்த கருவை சிங்கள காடையர்கள் துப்பாக்கியில் இருந்த அந்த ஆயுதம் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கியில் இருந்த கத்தியை கொண்டு அந்த 10 மாத கற்பிணியை கிழித்து ஷூஷா கால்களால் மிதித்தான். அந்த சிசுவை எடுத்து கொதிக்கின்ற தாரிலே அமுக்கி கொன்றான். என் பெண்களின் மார்பை பிளந்து அறுத்து கம்பிகளிலே கோர்த்து தமிழன் மார்புகரி விற்கப்படும் என்று எழுதினான்.
இதை அங்கு சோத்தில் அடித்த பின்னங்களாக இருந்த அரசியல் கட்சிகள் அமைப்புகள் கேட்க தவறிய போது ஒரு வராது போன்று மாமணியாக அந்த மண்ணில் தோன்றிய என் மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். கோவில்களிலே வழிபாட்டு உரிமை இல்லை, பள்ளிக்கூடங்களிலே சமமான கல்வி உரிமை இல்லை, சிங்கள அரசுகளிலே வேலை வாய்ப்பு உரிமை இல்லை, நீதிமன்றங்களிலே நீதி அரசராக பணி இல்லை, இலங்கை தீவின் நாடாளுமன்ற தலைவனாக வர முடியாது, அந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியாது என்று இருந்த அரசியல் சூழலை மாற்றுவதற்காக அரசியல் புரட்சியை உருவாக்கிய தந்தை செல்வாவின் ஜனநாயக போராட்டம் வீழ்த்தப்பட்டது. அதிலிருந்து படிப்பினை பாடம் கற்றுக்கொண்ட மகத்தான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் அந்த மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தான். அந்த விடுதலை போராட்டம் இந்திய அரசால் பயங்கரவாதம் என்றது. உலக நாடுகள் துணை கொண்டு பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் ஆட்லர் பீரங்கிகளையும் கொண்டு எம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்று அழித்தார்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. இதற்காக அங்கு போர் தொடங்கியது. நம்ம ஊர்ல கூட 4 பேர் பேசுறாங்க, ஆமா இலங்கையில பிழைக்க போனவன் போய் நாடு கேட்டா அவன் சும்மா விடுவானான்னு. இலங்கையில பிழைக்க போகலங்க, இந்திய நிலப்பரப்புக்குள் தமிழகம் இருந்தது, 12 நாடாக தமிழ்நாடு இருந்தது. அப்படி கடல்கோளால் உள்வாங்கப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் இலங்கை தீவு என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டின் பூர்வீகுடி மக்கள், மண்ணின் மைந்தர்கள், தமிழ்நாட்டோடு, தமிழ்நாட்டு அரசோடு, தமிழ்நாட்டு அரசர்களோடு ஆட்சி பரிவான முறையில் இருந்த ஒரு தீவுதான் இலங்கை தீவு. அந்த தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு 2ஆம் தர குடிமக்களாக்கி அடிமையாக்கி சுதந்திரமா கேட்கிறாய், தனிநாடா கேட்கிறாய் என்று அவர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தான். கொத்து கொத்தாக பெண்களை கற்பழித்தான். அந்த கற்பழிப்பில் இருந்தும் கொலைகளில் இருந்தும் அந்த தமிழ் சமூகத்தை காப்பதற்கு வந்த மகத்தான தலைவன் தான் பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவனை இன்னைக்கு 20 நாடு படை கொண்டு அழிச்சான். நீங்க எண்ணி பாருங்க, நம்முடைய இனம் இங்க கூட தமிழை பத்தி பேசினாங்க நம்ம சகோதரன். இந்த தமிழ் நம் உயிரை விட மேலானது. உலக நாட்டில் எந்த நாட்டினுடைய மக்களும் தன் மொழி உரிமைக்காக, தன் மொழி வாழ வேண்டும் என்பதற்காக, தன் மொழியின் மீது ஒரு மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்காக தன் தேக்கு மர உடல்களை தீக்கரை ஆக்கி இந்த மண்ணின் விதையாக விழுந்த மா வீரர்களை கொண்ட ஒரு இனம் உலக அரங்கில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர்களாகிய நாம், நம்முடைய தமிழ் மொழி நம் இனம்தான். ஆனா அப்படி பெருமை கொண்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம் இன்னைக்கு எங்க நிக்குது? இன்னைக்கு விஜய் கிட்ட நிக்குது, அஜித் கிட்ட நிக்குது, நயன்தாராவுக்கு செலவைக்குது, குஷ்புவுக்கு கோயில் கட்டுது. சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் சமூகம் உன்னுடைய வாழ்வுரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ எழுந்து வருகிறாய். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில், விமான நிலையங்களில், கப்பல் போக்குவரத்து துறைகளில் இருக்கிற ஸ்டீல் பிளான்டில், திருச்சியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலையில், வேலூரில் இருக்கிற வெடிகுண்டு தொழிற்சாலையில், எண்ணூரில் இருக்கிற NLC நிறுவனத்தில், இப்படி அடுக்கடுக்காக இருக்கிற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு கல்வி தகுதி இல்லையா? உங்களுக்கு படிப்பு இல்லையா? உங்களுக்கு அறிவு திறமை இல்லையா? ஏன் வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து இறக்குகிறார்கள்? ஓசூரிலே டாடா என்கிற ஒரு நிறுவனம் ஒரு தொழிற்சாலையை தொடங்குகிறான். 10,000 பேரை உத்தரகாண்ட்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, மத்திய பிரதேசல இருந்து, பீகார்ல இருந்தும் இறக்குமதி செய்கிறார். நான் கேட்கிறேன், இங்கே அந்த 10,000 பெண்கள் உனக்கு வேண்டும் என்றால் என் உத்தரமூர்த்தி, என்னுடைய அருமை சகோதரர் நம்முடைய பிரம்மமூர்த்தியிடம் சொல்லுங்க, எங்க மோகன்ராஜ் கிட்ட சொல்லுங்க, எங்க ஐயப்பன் கிட்ட சொல்லுங்க, எங்க யுவராஜ் கிட்ட சொல்லுங்க, எங்க ராஜகுமார் கிட்ட சொல்லுங்க, இல்ல எங்க செல்வம் கிட்ட சொல்லுங்க. உனக்கு எத்தனை ஆயிரம் பெண்கள் வேணும்? எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வேணும்? என்ன ஐடி வேணுமா, பிட்ரு வேணுமா, டன்னர் வேணுமா, எலக்ட்ரிக்கல் வேணுமா, எலக்ட்ரானிக்கல் வேணுமா, கெமிக்கல் இன்ஜினியர் வேணுமா, என்ன இன்ஜினியர் வேணும் உனக்கு? ஐடி இன்ஜினியர் வேணுமா, ஏஐ டெக்னாலஜி வேணுமா? எல்லா கல்வி தகுதிகளையும் கொண்ட என் தமிழ் சமூகத்தின் இளையோர்களும் தாய்மார்களும் தம்பிகளும் இருக்கின்ற போது ஏதோ 2000 மைலுக்கும் இருந்து அப்பால் கொண்டு வந்து சிறப்பு ரயில்களின் மூலமாக என் தமிழ் சமூகத்தின் வேலை வாய்ப்புகளை பறித்து மாற்றான் கைகளிலே கொடுக்கிற இந்த அநியாய அக்கிரமத்தை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நெஞ்சுரத்தோடு கேள்வி எழுப்புகிறது, போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி. சட்டமன்றத்தில் போராடுறோம், மக்கள் மன்றத்தில் போராடுறோம். அதோடு மட்டும் இல்ல, அரசாங்கம் இங்க பிரம்மமூர்த்தி எதுக்காக அவர் ஒன்றும் சும்மா இல்ல, ஒரு தேசிய கட்சியில் இருந்தார். மத்திய அமைச்சரை கொண்டு வந்து கொரோனா காலத்தில் நம்முடைய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்திட்ட மகத்தான ஒரு மனித உள்ளம் படைத்த மகனாக நம்முடைய பிரம்மமூர்த்தி இருந்திருக்கிறார். அத்வாலே என்கிற அமைச்சரை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பங்களித்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய கட்சியில் இந்த மாநிலத்துடைய துணைத் தலைவராக இருந்த அருமை தம்பி
பிரம்மமூர்த்தி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைகிறார் என்று சொன்னார். இன்னைக்கு அவரோ செல்வமோ சிலம்போ இங்க இருக்கிற எண்ணற்ற என் தோழமைகளோ நினைத்தால் திமுக போய் சேரலாம், அண்ணா திமுக போய் சேரலாம், காங்கிரஸ்ல போய் சேரலாம், ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சேரலாம். அதுவும் பிரம்மமூர்த்தி நினைத்தா நாளைக்கே அவங்க பெரியப்பா திமுக காரங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, கரப்போட்ட வேட்டி கட்டிட்டு தொண்டை போட்டு, பெரியப்பா என்ன கூட்டு போய் நம்ம ராஜேந்திர கிட்ட சேர்த்து விடு, மாவட்டத்தில் இப்ப மந்திரி ஆயிட்டாரு, அவர் மூலியமா திமுக ஒரு எனக்கு துண்டை போட்டு விடு, போலீஸ் ஈலிஸ் ஆளுங்கச்சினா கிட்ட வர மாட்டாங்க, எந்த தொந்தரவு இருக்காது, எந்த புட்டப்ப கேஸும் போட மாட்டான், பொய் கேஸும் போட மாட்டான். பிரம்மமூர்த்தி அவர்களே, இன்றைக்கு சொல்லுகிறேன், இனி நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மீது எவன் வழக்கு போட்டாலும் அவன் சட்டை கவிழ்த்தப்படும், கவலைப்படாதீர்கள். அவன் சட்டை கவிழ்த்தப்படும், கவலைப்படாதீர்கள். இத்தனை நாட்களாக உங்களை அவன் 10ஓடு 11ஆக அவன் இடைவெளி டீல் பண்ணிருக்கலாம். இனி நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரு இளைஞர் படையினுடைய தளபதிகளை ஒருவராக உயர்ந்து நிற்க போகின்றீர்கள். கட்சியை கட்டமைக்க போகிறீர்கள். இந்த பகுதியில் கட்சியை வழிநடத்த போகிறீர்கள். இளைய தலைமுறை தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பால் ஈர்க்கப்பட்டு கூடுகிற இந்த அன்பு கூட்டணியில் இணைந்து விட்ட பிறகு எந்த ஒரு காவல்துறைக்காரனும் சட்டத்தையும் நீதியும் நிலைநாட்ட நினைக்கிற நேர்மையான மனச்சாட்சி உள்ள காவல்துறை அதிகாரிகள் இனி உங்கள் மீது உண்மைக்கு மாறான பொய் வழக்கை போடவே மாட்டான். நாங்க அண்ணன் தம்பி 5 பேர், உங்களுக்கு அண்ணன் தம்பி 5 பேர், 6 பேர், 11 பேர் இருக்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்வார்களே, அது போன்று கவலைப்படாதீர்கள். இனி தமிழ்நாட்டில் இன்னமும் நேர்மையாக நெஞ்சரத்தோடு லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல், அரசு பணத்தில் கொள்ளையிடாமல், பங்கு இடாமல், கண்ணியத்தோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்துக்களுக்கு சொந்தமான IAS IPS காவல்துறை உயரதிகாரிகள் வேல்முருகன் பக்கம் இருக்கிறார்கள். பிரம்மமூர்த்தி, கவலைப்படாதீர்கள். நீதி பரிபாலன முறையில் அவர் மேல கேஸ் எப்படிலாம் போட்டு மடக்கிறாங்க இந்த ஏரியாவில். சேலத்தில் அவர் வளர்ந்துடக்கூடாது, சேலத்தில் ஒரு தலைவரா உருந்துடக்கூடாது. அதனால 150 ரூபாய்க்கு கட்சி காட்டி காசு கேட்டாரு, வைபரி பண்ணாரு, செயினை பறிச்சாரு, பரிசு அடிச்சாரு. டேய், அவருடைய இன்னைக்கு சொத்து மதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோடி இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த 200 கோடி சொத்தையும் கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் வச்சுட்டு வைப்பு தொகையை கேட்டாலே மாசம் 200 லட்சம் கிடைக்கணும். ஒரு வட்டி போட்டாலே 2 கோடி. அவர் போய் 200 ரூபாய்க்கு கை நீட்ட போறாரா? இந்த பொய் வழக்கு போடுறது, சேர்த்து விடுறது, கோத்து விடுறது, இதெல்லாம் கூடாது. இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன் இந்த மண்ணில் இருந்து, இந்த மண்ணின் பூர்வீக குடி, விவசாய குடி, இளம்பிள்ளையில கைத்தறி நெசவு தொழிலை செய்கிற இந்த பகுதி மக்களை நேசிக்கிற, அன்பு பாராட்டுகின்ற ஒரு தலைவர்கள் ஏன் உருவாக கூடாது? சினிமாவில் இவனுக்கு வயசு 55 வயசு, இவன் கட்டி பிடிச்சி ஆடுற பொண்ணுக்கு வயசு 16 வயசு. கேவலமா இருக்கு. நீ ரெடியா, நான் ரெடியா? எதுக்குடா? பாகிஸ்தான் போயிருக்கான், உட்டாலகடி சவுத்து தோல் தான் உள்ளே தெரியுது, நாயுடு காலு தான் பாட்டு. இந்த கர்மாந்திர எழுவுக்கு பாட்டு பாடுறவெல்லாம் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா, அமைச்சரா, எம்எல்ஏவா, எம்பியா வரலாம் என்றால் இங்கு இத்தனை ஆயிரம் மக்களுடைய அன்பை பெற்று வளரக்கூடிய இங்கு பிரம்மமூர்த்தி போன்ற பல ஐயப்பன்கள், பிரம்மமூர்த்திகள், மோகன்ராஜுகள் ஏன் உருவாக கூடாது? எங்கள் மாவீரன் வீரப்பனுடைய வாரிசை பற்றி எங்கள் முருகானந்தன் வருத்தப்பட்டு சொன்னார். ஆம், எனக்கு கூட வருத்தம் தான். மாவீரனாக போற்றப்பட்டு மலைவாழ் மக்களால் கொண்டாடப்பட்டு எத்தனையோ கிராம மக்களத்தில் குடியான மக்களின் கோவல் தெய்வமாக, காவல் அரணாக இருந்த நம்முடைய மாவீரன் வீரப்பனாருடைய உண்மையான வாரிசாக இருந்தால், அப்படி யாருக்காகவோ ஒரு பாலியல் பிரச்சனைக்காக காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் சார்ந்த அந்த வீரப்பன் என்கிற மாவீரனுடைய தியாகத்தையே கொச்சைப்படுத்துகிற ரொம்ப வேதனைப்பட்ட நான். போகணும், எதுக்கு போகணும்? எங்க ஊர்ல தமிழ்நாடு விடுதலை படை இருந்துச்சு. தோழர் தமிழரசன் இருந்தார், தோழர் இளவரசன் இருந்தார், தோழர் லெனின் இருந்தார், தோழர் சின்னத்தம்பி இருந்தார், தோழர் ஆலப்பக்கம் முருகேசன் இருந்தார், தடா நல்லரசன் இருந்தார், ரேடியோ வெங்கடேசன் இருந்தார், சேத்தியத்தோப்பு வேல்முருகன் இருந்தார், கூவகம் ராமசாமி இருந்தார், அறிவு இருந்தார், என் சகோதரர் திருமாவளவனும் இருந்தார். என்ன செஞ்சாங்க? எங்கெல்லாம் ஆதிக்க பயங்கரவாதம் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் காவல் நிலைய கற்பழிப்பு நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் பெண் பிள்ளைகளை காவல்துறை விசாரணைக்கு என்று அழைத்து காம இச்சைக்கு உடன்படுத்துகிறானோ, அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் தலைகள் வெட்டி வீசப்பட்டன. அவன் முண்டங்கள் நடுவீதியிலே தூக்கி கட்டப்பட்டன. அப்படித்தான் என் மாவீரன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த
சத்தியமங்கலம் காடையே தலைமையமாக கொண்டு இயங்கிய வீரப்பன், என் மலைவாழ் பெண்களின் கற்பில் கை வைத்தவனே, என் தாய்மாரை தொட்டவனே, என் பெண் பிள்ளைகளை தொட்டவனே, தன்னை காட்டி கொடுக்க மறுத்தவனை கொன்ற கொடுமையான காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான். எந்த நேர்மையான காவல்துறையும் வீரப்பன் கொல்லவில்லை. எந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பத்தின் தாலியை அறுக்கவில்லை. ஆனால் அந்த நேர்மையான வீரப்பன் வழியில் வழித்தோன்றல்கள் இன்றைக்கு எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியும். அதுல பெரிய கொடுமை, எனக்கெல்லாம் வேதனை. அவர்கள் பட்ட துன்பத்துக்கு துயரத்துக்கு யார் இடத்துக்கோ போய் உதவி கேட்டது. அக்கா முத்துலட்சுமி எவனும் உள்ள சேர்க்கவில்லை. இந்த 2 பிள்ளைகளும் படிப்பு செலவுக்கு உதவி, முத்துலட்சுமியை கர்நாடகா சிறையிலிருந்து வெளியே எடுப்பதற்கு உதவி, ஆதரவு கரம் நீட்டியவன் வேல்முருகன் ஆகிய நான் தான். ஆனால் பாவம், இன்னைக்கு பல பேருக்கு நன்றினா எந்த ஊர்ல எத்தனை கிலோவுக்கு விற்கிதுன்றாங்க. முத்துலட்சுமியுடைய மகள்கள் உண்மையிலே இருக்கணும்னா யாருக்கிட்ட இருக்கணும்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கணும். அந்த நன்றிக்குத்தான் முத்துலட்சுமியினுடைய நம்முடைய வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி அக்கா நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள கூட முறையா பணி செய்ய விடாம பல மன உளைச்சல்களை சிதைவுகளை உருவாக்குது. வீரப்பனுடைய மகனா இருந்துகிட்டு போய் பிஜேபி நிக்குது. வீரப்பன் எல்லா ஜாதி மக்களுக்கும், கிறிஸ்தவர், முஸ்லீம், இந்துக்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு காவலரனாக இருந்தார். எல்லை காத்த வீரனாக இருந்தார். கர்நாடகாவின் எல்லை பாதுகாப்பு படை தளபதியாக இருந்தார். முப்படைகள் தளபதி போல் தன்னோடு வந்த வீரர்களை வைத்துக் கொண்டு அநியாயம் அக்கிரமம் செய்த அரசு உயரதிகாரிகளுக்கு அவருடைய நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தார். தோழர் தமிழரசன் அழித்தொழிப்பில் வேலையை செய்தார். இவர் துப்பாக்கி முனையில் வேலையை செய்தார். ஆக அந்த அடிப்படையில் வாழ்ந்த அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி போய் நிற்கிறார்கள் என்பது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது. ஆக இந்த மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த கட்சி லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு, பாலியல் குற்றச்சாட்டு ஆபாசம் இல்லாமல் எம் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனையும் தோழர் தமிழரசனையும் புலவர் கல்விய பெருமாளையும் முன்னெத்தி ஏர்களாக கொண்டு ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த மாற்று அரசியல் என்பது இந்த தமிழர் நிலத்தில் எல்லா சமூக மக்களும் வாழ்கின்ற ஒரு சூழலில் நான் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு, நான் வன்னியர் ஆள போறேன், நான் ஆதித்தமிழர் ஆள போறேன், நான் கொங்கு ஆள போறேன், நான் முக்குளத்தோர் ஆள போறேன், நான் தேவேந்திர ஆள போறேன்னா ஒரு காலத்திலும் ஆள முடியாது. தமிழ்ச்சாதிகள் ஆகிய நாம் அனைவரும் ஒரு குடையின் நின்று இந்த மண்ணை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்க எங்க மோகன்ராஜ், ஐயப்ப, கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வரும்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், 10 ஆண்டு காலம் என்னோடு சேர்ந்து பயணிங்க. 10 ஆண்டு காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தில் தனித்த முத்திரையை பதிக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தில் முத்திரை பதிக்கிறது. இந்த நாட்டுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் யாராலும் வேல்முருகனை கடந்துவிட்டு எந்த துறையிலும் பதில் அறிக்கையை சொல்லிவிட்டு செல்ல முடியாத அளவுக்கு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையின் குரலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்கிறது. இன்றைக்கு இளம்பலியில் என்று சொல்கிறேன், பிரம்மமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற மாபெரும் இணைப்பு விழாவில் என்று அறிவிக்கிறேன். 2026 தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கொம்பனும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியாது என்கிற நிலையில் நாம் உருவாக்குவோம். 2026 கரெக்ட். அடுத்த 2031 இந்த மேடையில் வீற்றிருக்கிற தம்பிமார்கள், பிரம்மமூர்த்தியிலே தொடங்கி கடைசியில் இருக்கிற தம்பி வரையிலும் மேடையிலே இந்த மூவர்ண கலர் பொறித்த இந்த துண்டுகளை, மப்ளர் என்று சொல்லக்கூடியதை கழுத்தில் அணிந்து இந்த கட்சிக்காக கொடிபிடித்து கோஷம் போட்டு வழி நெடுகளும் வரவேற்புகளை அழைத்து பதாகைகளை கட்டி நான் கட்சி மாநாடு நடத்திருக்கிறேன். நம்முடைய மோகன்ராஜ் தான் ஏற்பாடு செய்தார் ஓமலூர்ல. ஏற்கனவே நம்முடைய மைதானத்தில் மாநாடு நடத்திருக்கிறேன், கிருஷ்ணகிரியில் நடத்திருக்கிறேன், கடலூர்ல நடத்திருக்கிறேன், தமிழ்நாட்டின் பல இடங்களில் மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடத்திருக்கிறேன், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். 16 கிலோமீட்டர் எங்கேயும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொடி கட்டல. 16 கிலோமீட்டர். காரணம், 16 கிலோமீட்டர் கொடி கட்டுற அளவுக்கு என் கட்சியில யாரும் பணக்காரங்க இல்ல, உண்மையை உழைக்கின்ற ஏழை பாட்டாளிகள், விவசாயிகள். ஆனா இன்னைக்கு பிரம்மமூர்த்தி, அவர் பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி 5 பேர், அவர் கூட அவரை சேர்த்த 6 பேர், இன்னைக்கு அவங்க உழைப்புல, அவருடைய சம்பாதித்தல 1 ரூபா வேல்முருகன் வராரு எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கல. இங்க கூட எங்க ஐயப்பன் கொஞ்சம் பேனர் வச்சார்,
அவர் என்கிட்ட சொன்னார். நான் கேட்ட உடனே ஐயப்பண்ணனுடைய படத்தை எல்லா பதாகைகளும் வழிநெடுக்க வைத்த எல்லா பதாகைகளையும் போட்டு ஒட்டுமொத்த செலவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் படம் இல்லாத எந்த பதாகைகளையும் நான் வைக்கவில்லை. ஆதலால் இந்த முழு செலவையும் முழு ஏற்பாடையும் நானே செய்கிறேன் என்று சொல்லிதான் இந்த ஏற்பாட்டை நான் செய்தேனே தவிர பிரிதொரு முன்னாள் கட்சிக்காக உழைத்த ஐயப்பனையோ அல்லது நம்முடைய மோகன்ராஜையோ அமீரையோ திருநாவுக்கரசையோ இங்க இருக்கிற யுவராஜியோ தம்பி ராஜகுமாரையோ யாரையும் அவர் உதாசனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. நீங்க இத்தனை விஷயமா 5 விஷயமா அண்ணனுக்கு கொடி கட்டிங்க, கோஷம் போட்டீங்க, கூட்டம் சேர்த்துட்டீங்க, ஆள் சேர்த்துட்டீங்க, ஆள் பழம் எல்லாம் சேர்த்துட்டீங்க. இந்த ஒரு கூட்டத்தை தனிப்பட்ட பிரம்மமூர்த்தியா எனக்காக உயிரே கொடுக்கின்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தம்பிமார்களை வைத்து நான் இந்த கூட்டத்தை நடத்தி காட்டுகிறேன். நான் எவனிடத்திலும் போய் நன்கொடை கேட்கவில்லை. இங்க கூட எங்க செல்வத்துக்கிட்ட சொல்லி இருக்கிறேன், அடுத்த கூட்டம் நீங்க தான் நடத்தணும். எங்க எடப்பாடியில எங்க நடத்தணும்? எடப்பாடியில் நடத்தணும். அதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி ஒரு தேதி கொடுத்திருக்கிறேன். அது நம்முடைய கோழி பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அவர் பல்லாயிரக்கணக்கான இளையோடு அடுத்த ஒரு இணைப்பு விழாவை சேலத்தில் நடத்த போகிறார். ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த கட்சியில வராங்க அப்படின்னா இந்த கட்சி ஒரு கொள்கை அடிப்படையில், தத்துவார்த்த அடிப்படையில், இன உரிமைக்கான அரசியல் களத்தில், தமிழர் வாழ்வுரிமை களத்தில் தமிழ் சமூகம் வாழ்வுரிமைக்காக நிற்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்பதால தமிழக சட்டமன்றத்தில் நம்ம ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இந்த நாட்டுடைய கோட்ட ஆட்சியராக, டிஎஸ்பியாக, கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனராக, மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீதிபதியாக வரலாம். அவன் தமிழ் எழுத படிக்க பேச தெரியணுன்ற அவசியம் இல்லை. வேலைக்கு சேர்ந்த 2 ஆண்டு கழித்து அவன் கற்றுக்கொண்டால் போதும் என்று என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்த்ததை தடுத்து நிறுத்திய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த ஒரு காரணத்திற்காகவே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, சொந்தக்காரன் வந்தகாரன், முன்னாள் பாமக நண்பர்கள் எல்லாரும் வேல்முருகன் ஆகிய உங்களில் ஒருவன், உங்களுக்காகவே ஒருவனாக இருக்கிற எனக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள். ஏன் தமிழ்நாட்டில் 156 கட்சி இருக்கிறான், ஒரு கட்சி இது குறித்து சட்டமன்றத்தில் வாய் திறக்கல, ஒரு கட்சியும் இதற்காக டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டு போடுகின்ற போராட்டம் நடத்தல, ஒரு கட்சி தலைவனும் 1 லட்சம் பேரை திரட்டி கோட்டையை நோக்கி பேரை நடத்தல. அன்றைக்கும் இந்த சேலத்திலிருந்து நான் படித்த என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் சொந்த செலவுல வேன் வச்சுக்கிட்டு, கார் வச்சுக்கிட்டு, பஸ் வச்சுக்கிட்டு, கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு அந்த பேரணிக்கு வந்தான். அதற்கு கிடைத்த வெற்றி தான் திமுக கூட்டணியில் நான் இணைவதற்கு முன்பாக 10 கோரிக்கைகளை நான் தந்து, அந்த 10 கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கைகள் ஒன்றாக இருந்ததுதான் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற கோரிக்கை. இன்னைக்கு பிரம்மமூர்த்தி வந்திருக்கிறார். இங்க ஒரு 2000 பேர் 3000 பேரை கூட்டி பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த கூட்டம் இங்கேயோ அடங்கிடக் கூடாது. நாளை சென்னை கோட்டையை நோக்கி ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி என் தமிழ் சமூகத்தில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அத்தனை சாதி பிள்ளைகளும் கலெக்டராக, எஸ்பியாக, நீதிபதியாக நாட்டுடைய உயர்ந்த பதவிகளை அமர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற இடஒதுக்கீட்டு என்கிற மாபெரும் உரிமை போரை நடத்துவதற்கு நாம் அணியமாக வேண்டும். அடுத்தது தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி, முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லி சட்டம் போட்டாச்சு. தமிழ்நாடு அரசுல தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சவனுக்கு தான் 40 மதிப்பெண் எடுத்தவனுக்கு வேலைன்னு சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு வேலை உரிமையை பாதுகாத்தாச்சு. ஆனா ஒன்றிய அரசுல நான் சொன்ன NLCல, நான் சொன்ன சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல, நான் சொன்னேன் இன்னைக்கு சேலத்துக்கு வர்ற விமானம் சென்னையில இருந்து மாநகரத்துக்கு வருது, இந்தியில தான் பேசுறான், இந்தியில தான் பேசுறான், இங்கிலீஷ்ல தான் பேசுறான். என் தாய்மொழி தமிழ். அதுக்குதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுது, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, என் உயிரை விட மேலான உன்னத கொள்கை ஒரு மொழி கொள்கை, என் தாய்மொழி கொள்கை. இங்க நம்ம எல்லாரும் கனவு காண்றது எதுல? இந்தியா கனவு காண்றோம், இங்கிலீஷ் பேசுறோம், இங்கிலீஷ்ல கனவு காண்றோம், என் தாய்மொழி தமிழ்ல தான் கனவு காண்றோம். ஆக ஒரு மனிதனுக்கு எது தன் கனவு மொழியாக இருக்கிறதோ, எது தன் வாய்மொழியாக இருக்கிறதோ, எது தன் பேச்சு மொழியாக இருக்கிறதோ அந்த மொழி அந்த மண்ணில் ஆளப்படணும், ஆதிக்கம் செலுத்தணும். நாம் பிரிதொரு மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆங்கிலம் கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்தி கற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை.
உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளையும் என் தமிழ் தாய் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் படிக்கட்டும், கற்றுக்கொள்ளட்டும், தவறையாதும் இல்லை. ஆனால் என் தாய்மொழியை அழித்து, என் தாய்மொழியை ஒழித்து இந்திய நான் திணிப்பேன் என்று சொன்னால் எப்பேறு பட்டாவது மீண்டும் ஒரு 1965 தமிழகம் சந்திக்கும் என்று பாசிச மோடி கும்பலுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். நான் பெக்கிற பிள்ளை, இங்க உட்கார்ந்து இருக்கிற என் தாய்மார்கள் பெக்கிற பிள்ளை, அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கு என்ன மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவன் படிக்கட்டும். ஆனா இங்க இருக்கிற என் சேலத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் வந்து நீ இந்தி எழுதுவேன், தேசிய நெடுஞ்சாலையில இந்தி எழுதுவேன், தமிழ் அழிப்பேன், விமான நிலையத்தில் தமிழ பேச மாட்டேன், இந்தியில தான் பேசுவேன் என்று சொன்னால் இதுதான் இந்தி திணிப்பு. இந்த இந்தி திணிப்பை எதிர்த்துதான் நூற்றுக்கணக்கான நம்முடைய உறவுகள், தாளமுத்து நடராஜன் போன்ற எண்ணற்றவர்கள், ராஜேந்திரன் போன்ற வீரர்கள், சின்னசாமி போன்ற வீரர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்தார்கள். அந்த தியாக சீலர்களை நினைவு கூர்ந்து மீண்டும் இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக இன்னைக்கு இந்த மோடி அரசு வந்த பிறகு யூபிஎஸ் என்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில நம்மால ஒரு ஆண்டுக்கு 150 பேர் வந்துகிட்டு இருந்தான். இந்த மோடி அந்த கல்விக் கொள்கையை மாற்றம் செய்து யூபிஎஸ் தேர்வு முறையிலே மாற்றம் செய்து இன்னைக்கு வெறும் 35 பேர் 40 பேர் தான். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார்? இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள்? இந்திய நாட்டுடைய தூதராக எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள்? அதிலும் இங்கே அமர்ந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை நம்முடைய குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் இந்த உயர்ந்த பதவிகளுக்கு வருகிறான்? இந்த மோடி அமைச்சர்கள் இருக்கிற நூற்றுக்கணக்கான துறையினுடைய செயலாளர்களிலே எத்தனை பேர் என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற வருமான வரித்துறை ஆய்வு 1200 வருவாய் ஆய்வாளர்களை தேர்வு செய்திருக்கிறான். ஒருவன் கூட தமிழன் கிடையாது. ஆயிரக்கணக்கான சூப்பரண்டென்ட் தேர்வு செய்திருக்கிறான். ஒருவன் கூட தமிழன் கிடையாது. சிபிஐக்கு தேர்வு செய்கிறான். ஒருவன் கூட தமிழன் கிடையாது. என் தமிழ் மண்ணிலே கொண்டு வந்து தமிழ் பள்ளிகளை அழித்து சிபிஎஸ் பள்ளிகளை உருவாக்கி, ஆங்கிலோ இந்திய பள்ளிகளை உருவாக்கி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை உருவாக்கி, என் தாய் தமிழ் பள்ளிகளை இழுத்து மூடி என் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாய். இந்திய நாங்கள் எதிர்ப்போம், இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என் மாணவ செல்வங்கள் விரும்பினால் படிக்கலாம் என்று சொன்னால் மோடியுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் என்று சொல்லக்கூடியவன் அறிவிக்கிறான், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் கல்வி நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், எவன் ஒப்பமிட்டு போனானா? உங்க ஒன்றிய மோடி அரசுக்கு எதிரா பணம்? இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து செலுத்துகிற ஜிஎஸ்டி வரியில் 100 ரூபாய் வரினா 29 ரூபாய் நமக்கு திருப்பி பிச்சை போட்டுட்டு நீ பாக்கி 71 ரூபாயை திருடி கொள்ளையடித்து செல்கின்ற ஒன்றிய அரசுக்கு என்று ஏது நிதி? வருதா புயல் வந்தா நிதி கிடையாது, ஒக்கி புயல் வந்தா நிதி கிடையாது, தானே புயல் வந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இயற்கை பேறுகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தர மறுப்பது, கல்வி நிதியை தர மறுப்பது. மீண்டும் நாங்க விவசாயம் செய்யணும், கொத்தனார் வேலை செய்யணும், வண்ணார் விட்டு பிள்ளை துணி துவைக்க போகணும், முடிவெட்ட முடிவெட்ட போகணும், ஆச்சாரி பிள்ளை ஆச்சாரி தச்சர் வேலை செய்யணும் என்று மீண்டும் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே புதிய கல்விக் கொள்கையை என் மீது திணிக்கிறாய். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். என் பிள்ளைகள் முடிவு செய்யட்டும், அவன் எதை படிக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்யட்டும். அவன் மருத்துவராக வரப்போறானா, பொறியாளனாக வரப்போறானா, கலை அறிவியல் படிப்படுத்தி படிக்க போகிறானா, அவன் விஞ்ஞானம் படிக்க போகிறானா என்பதை என் மாணவர் சமூகம் முடிவு செய்யட்டும். அல்லது அந்த மாணவர்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி தாய் தந்தையர் முடிவு செய்யட்டும். இன்னைக்கு நீட்டு கொண்டு வர, கில்டின் கொண்டு வர, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர, நுழையாத தேர்வுகள், என் தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்களை இந்த தேர்வு முறை என்பது அழித்தொழிப்பது, கல்வியை பெறாமல் தடுக்கிற அநியாய அக்கிரமங்களை செய்வது, அடுக்கடுக்கான துரோகங்களை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார். காவேரியில மேகதாது அணையை கட்டுவான் என்கிறான். கட்டிப்பார், வச்சுக் கொள்கிறேன் கச்சேரி சென்னையில் வச்சுப்பார். நீ மேகதாது கட்டு, வீரப்பன் இல்லை, பிரபாகரன் இல்லை, தமிழரசன் இல்லை என்று கவலைப்பட போவதில்லை. இங்கு 1000 தமிழரசர்களும் 1000 வீரப்பன்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். வேல்முருகன் கட்சி தேர்தல் இன்றி எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, மந்திரி ஆகி ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உயிரை கொடுத்தேனும் அந்த உரிமையை காப்பதற்கு களமாடுகிற தம்பிமார்களை தயார்படுத்துகிற பணிதான் வேல்முருகன் செய்துகிறார். வந்து பாருங்க, உங்களெல்லாம் தொகுதி வாரியா கூப்பிடுறேன். புலியூர் இங்க பேசும்போது அருமை தம்பி மாரிமுத்து முருகானந்தங்கள் குறிப்பிட்டது போல் என் ஊருக்கு பேரே புலியூர், புலிகளோடு தொடர்புடைய ஊர்.
புலிகளோடு தொடர்புடைய இந்த புலியூர் என்கிற இந்த கிராமத்தில் குடிக்காத, சிகரெட் அடிக்காத, சினிமாக்காரனுக்கு ரசிகர் மன்றம் வைக்காத, பாலாபிஷேகம் செய்யாத, பச்சை குத்தி கொள்ளாத, தன்னை 10 மாதம் சுமந்து பெற்று தாளாட்டி ஆளாக்கிய தாயை மதிக்கக்கூடிய, தந்தையை போற்றக்கூடிய நல்ல இளைஞர்களை தயார் செய்து பிரம்மமூர்த்தி போன்ற தளபதிகளை கையில் வைத்து ஆதிக்க அரச பயங்கரவாதங்களை தட்டி கேட்போம். என் கட்சியில இப்ப பாருங்க, 4-6 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி, 3 பேர் தான் வன்னியர். மீதி 6 பேர் என் தமிழ் குடிகளை சாதியை சேர்ந்தவர்கள். என் தம்பி கரும்புலி கையரசனாக இருக்கலாம், என் தம்பி யுவராஜாக இருக்கலாம், என் தம்பி ராஜகுமாராக இருக்கலாம், என் தம்பி யுவராஜாக இருக்கலாம், என் தம்பி அமீராக இருக்கலாம், என் தம்பி திருநாவுக்கரசாக இருக்கலாம், என் தம்பி தங்கமாக இருக்கலாம். இன்னும் யாரும் எனக்கு சாதி பார்த்து நான் கட்சியில் பொறுப்பு தரவில்லை, சாதி பார்த்து நான் சேர்க்கவில்லை. இந்த வேல்முருகன் தலைமையில் இந்த 15 ஆண்டுக்குள்ளாகவே கட்சியில் 100%ல் 70% என் தமிழ் குடிகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், இன்னும் 10 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வருவான். இங்க கூட பிரம்மமூர்த்தி சொன்னாங்க, இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, வன்னியர்கள் 60% மேலே வாழ்கின்ற பகுதி. அந்த வன்னியனும் அந்த பாட்டாளியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது எங்க அண்ணன் வேல்முருகன் என்று எங்களோடு கைகோர்க்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. எங்க மருத்துவர் ஐயாவுக்கும் பின்னாடி இங்க இருக்கிறார நம்ம சேலம் எம்எல்ஏ அருள், கேட்டு பாருங்க. அவர் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவார், சில நேரத்தில் தான் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார். நான் குறை சொல்லவில்லை, கேட்டு பாருங்க. எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்த்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை பாதுகாக்கிற அரணாக, பாதுகாக்கிற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும். நான் கூட இங்க என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். என் தம்பி முருகானந்தும், என் தம்பி மாரிமுத்தும், என் தம்பி அழகரசனும் நான் ரத்தம் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை குறித்து சிலர் பேசினார்கள். அது எனக்கு உடன்பாடு இல்லை, அதை நான் ஏற்கவில்லை, அதை நான் கண்டிக்கிறேன். கடந்து போகும், பங்காளி சண்டை வேண்டாம். ஈழம் என்கிற அற்புதமான, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, சாதி சண்டை இல்லாத, மதவெறி இல்லாத ஒரு அற்புதமான தனித்தமிழ் ஈழம் என்கிற தேசத்தை கட்டி ஆண்ட என் தலைவன் மேதகு பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் வீழ்த்தப்பட்டது சகோதர யுத்தத்தால் தான். ஆதலால் நான் சொல்லுகிறேன், என் தம்பிகள் யாராக இருந்தாலும், இங்கு பிரம்மமூர்த்தியோடு, இங்கு அமீரோடு, இங்கு சிலம்போடு, இங்கு மோகனோடு யாரும் நீங்கள் முரண்படக்கூடாது. இந்த சூழலிலும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற இந்த குடும்பத்தில் எக்காரணத்தை கொண்டு விரிசல் விழுந்து விடக்கூடாது. என் தம்பி புலியமுட்டி பிரபாக இருக்கலாம் அல்லது ஐயப்பனாக இருக்கலாம், யாருக்கு உங்களுக்கு கருத்து மாச்சரியம் இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள், இங்கே கூட அருமை தம்பி சுந்தர் அவர்களும், இங்கே கூட அமீர் அவர்கள் குடும்பத்தார்களும் வழிநெடுகளும் என்னை வரவேற்று நிறுத்தி ஆராத்தி எடுத்தார்கள். ஆராத்தி எடுத்த தட்டுகளிலே 50 ரூபாய் கூட போடுகிற பழக்கம் எனக்கு இல்லை. காரணம், அவர்களை பிச்சைக்காரர்கள் போல் பாவிக்கின்ற பெரிய கட்சிகள், ஆண்ட திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுடைய பண்பாடு அது என்று அதை நான் ஒதுக்கி வைக்கிறேன். என் தாய்களையும், என் அண்ணன்களையும், என் உறவுகளையும் வழிநெடுக்க தட்டேந்து நிக்க வைக்கிற கலாச்சாரம் இல்லை. இங்கே கூட என்னுடைய அருமை தம்பி என் மீது இருக்கிற பாசத்தின் காரணமாக தாய்மார்களை நிறுத்தி, என் அன்பை தருமை ஆட்சிக்கேட் பிரபா அவர்களும் அவருடைய ஊழியர்களை நிறுத்தி என் மேலே மலர்களை தூவினார்கள், பூக்களை தூவினார்கள். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எனக்கு பிடிக்காது. ஆளுயர மாலை எனக்கு பிடிக்காது. காலில் விழுகின்ற கலாச்சாரம் எனக்கு பிடிக்காது. 2 லட்சம் ரூபாயிலே பிரம்மமூர்த்தி எங்கு பார்த்தாலும் வான விளக்குகள் போல் ஜொலிக்க வேண்டும் ஆன முழுவதும் என்று தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டு பட்டாசுகளை தயார் செய்தார். வேண்டாம் என்று சொன்னேன். உலகம் மாசடைந்து கொண்டிருக்கிறது, புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இல்லாத ஒரு தமிழகம் படைக்க வேண்டும் என்பதற்காக தான் பச்சை தமிழகம் என்று கட்சியை நிறுவிய ஒரு போராளி, கூடங்குளம் அணை எதிர்ப்பு போராளி அண்ணன் சுப உதயகுமாரன் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். ஒரு கட் அவுட் இல்லாத, காலில் விழாத, கலாச்சாரம் இல்லாத ஒரு அருமையான அரசியல் கட்சியை நடத்துவேன் என்றுதான் என் தம்பி கிருஷ்ணகிரி பிரபாகரன் என்னோடு இணைந்தார். என் தம்பி தங்கம் என்னோடு இருந்தார். என்னுடைய நாகமல் சதீஷ் அவர்கள் என்னோடு இணைந்தார்கள். அழகரசன் என்னோடு இருந்தார். இன்னும் எண்ணற்ற பேர் சொல்ல முடியாத ஐயப்பன் உள்ளிட்ட எண்ணற்ற தோழர்கள் இருந்தார்கள். தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்காக தோன்றிய இயக்கம் தோழர் வெற்றிக்குமாரன், தோழர் ஜெகதீஷ் பாண்டியன், தோழர் அண்ணன் தோழர் புயந்தி மாறன், தோழர் தியாகராஜன்,
வழக்கறிஞர் திருச்சி பிரபு ஒன்றியம் தமிழீழ தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் தனித்தமிழ் ஈழ விடுதலைக்காக, விடுதலை புலிகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய இந்த தம்பிமார்கள் எல்லாம் வேல்முருகன் தலைமையை ஏற்று எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இது திமுக மாதிரி காலில் விழுற கட்சி, இது அண்ணா திமுக மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் கூட்டு வந்து உட்கார வைக்கிற கட்சி அப்படி என்று வரவில்லை. இங்கே என் அருமை சகோதரி நாகம்மாள் வந்திருக்கிறார். ஒரு பெண்ணாக தானும் தன் கணவரும் தன் பிள்ளையும் குழந்தையும் வீடு வீடாக சென்று துண்டு சீட்டுகளை விநியோகம் செய்து வீதிகளிலே தாங்களாவிய சுவரொட்டிகளை ஒட்டி மக்கள் கைகளை பிடித்து ஒரு மாற்று அரசியலுக்கு என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கேட்ட கரங்கள் என் கரங்களை பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்பேற்கற்ற தன் சொத்து பத்து நில பலம் எல்லாவற்றையும் வித்து தமிழ் தேசிய அரசியலுக்காக தன் குடும்பத்தை அழித்துக் கொண்டவர்கள் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள். என் தம்பி முருகானந்தன் இங்கே சூளுரைத்தானே, 3-4 பேக்கரி, காரு வசதி வாய்ப்பு, நல்ல குடும்பம், எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக ஏற்றுக்கொண்ட உலகத்தில் எந்த தலைவனோடும் ஒப்பிட முடியாத பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனுக்காக நாம் தமிழில் வாழ்க்கையை பறிகொடுத்தவன். இங்கே முழங்கி என்னுடைய திருவொற்றியூர் மாரிமுத்து 7 டிராவல்ஸ் வாகனம் வைத்திருந்து கட்சி செய்தவன், நாம் தமிழ் கட்சியை வடசென்னையில் உருவாக்கியவன். இன்றைக்கு 7 இல்ல 70,000 ஒரு 2 வீலர் கூட இல்ல, எல்லாவற்றையும் வித்து அந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவன். இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற என் சகோதரன் பிரபாகரன் கலைக்கூடம் என்று நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறாரே, மஞ்சள் சட்டை அணிந்து வீடியோ செய்து கொண்டிருக்கிறாரே, அவர் நாம் தமிழ் கட்சிக்காக உழைத்து தன் சொத்து பத்தை அத்தனையும் இழந்தவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தம்பிமார்களாக என்னை அணுகி அவர்கள் அணுகின்ற போது, இணைகின்ற போது, அவருடைய கடந்து வந்த பாதை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கோடிக்கு அதிபதியாக இருந்தவர்கள், பேருக்கு தகுந்த மாதிரி தங்கம் வயிறெல்லாம் உண்மையிலேயே கோடிக்காக இருந்தான். இன்னைக்கு தெருகோடியில் நின்று தெருகோடியில் நிற்கிறார்கள். தன் குடும்பத்தை இழந்து வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாமல். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இங்கே மேடையிலே பிரபாகரன் பணத்தை போட்டால் இங்க இருக்கிற அத்தனை யூடியூப், அத்தனை பேஸ்புக்கும் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணனா ரிப்போர்ட் அடிச்சிருவான். பேஸ்புக் நிறுவனம் என்பது மேடையிலே என் தலைவன் படம் இல்லை, ஆனால் எங்கு பார்த்தாலும் என் தலைவன் பதாகிய பிரம்மமூர்த்தி வைத்தார்களே, அந்த தலைவனுக்காக இவற்றையும் செய்தார்கள். தனிப்பட்ட வேல்முருகனுக்காகவோ, தனிப்பட்ட சீமான்களுக்காகவோ, தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்காகவோ அவர்கள் அந்த தியாகத்தை செய்யவில்லை, அந்த அர்ப்பணிப்பை செய்யவில்லை. அப்படி சொத்து பித்துகளை விற்று கடங்காரனாக நிற்கவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய அரசியலுக்காக, தமிழீழ விடுதலைக்காக முகம் கொடுத்து நின்ற அந்த எண்ணற்ற போராளி தம்பிமார்களை அரவணைக்கிற இந்த கட்சி. அதே நேரத்தில் இந்த கட்சியை நான் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கிய போது அது ஒரு குறுகிய பார்வையோடு பண்டூட்டி கட்சின்னா, கடலூர் மாவட்டத்து கட்சின்னா, விழுப்புரத்தை தாண்டலன்னா, சேலத்தை தாண்டலன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆலமரம் போல் விருது விட்டு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கிற நான் பெயர் படித்த இன்னும் படிக்க முடியாத எத்தனையோ தம்பிமார்களுடைய உழைப்பு இருக்கிறது. அவர்கள் வேர்வை சிந்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்று கூட வயது மூப்பின் காரணமாக கட்சி ஆரம்ப கட்டத்தில் கட்டமைத்த ஜெயமோகன் போன்றவர்கள் வரவில்லை. கரேத்தே வெங்கடேசனுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை, தாரை செந்தில்குமாருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, தம்பி சரவணமூர்த்திக்கு எந்த பொறுப்பும் இல்லை, ஜெயமோகன் அவர்கள் உடல்நிலையால் வர முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த கட்சியை கட்டமைக்கின்ற போது தோளோடு தோள் நின்ற எண்ணற்ற தம்பிமார்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பையும் இந்த கட்சி என்றைக்கும் மறவாது. நம்ம தம்பிமாருங்க சில பேர் நினைக்கிறான், அண்ணனுக்கு இந்தாண்ட பிரம்மமூர்த்தி வந்துட்டாரு, இந்தாண்ட பிரம்மமூர்த்தி தம்பி வந்துட்டாரு, 10-20 வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க, செல்வம் வந்துட்டாரு, சிலம்பு வந்துட்டாரு, பாஸ்கர் வந்துட்டாரு, இன்னும் பல பிரமுகர்கள் வர இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் அண்ணன் கைவிட்டுருவாரோ என்று எல்லளவும் எல் முனை அளவு கூட உங்களுக்கு ஐயம் வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் அல்ல உங்கள் அண்ணன். இந்த கட்சிக்காக உழைக்கிற இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் தம்பி தமிழரசன், மாநில அமைப்பு குழு உறுப்பினர் தொடங்கி என் தம்பி குமரவேல் வரையிலும், இங்கே இருக்கிற மாவீரன் வீரப்பனுடைய மருமகன் சபரியில் இருந்து எனக்கு தெரியும் இந்த கட்சிக்காக யார் உண்மையாக உழைக்கிறான், யார் குருதி சிந்துகிறான், யார் பசி பட்டினியா கிடக்கிறான், யார் மேம்போக்கு அரசியல் செய்கிறான், யார் சட்டப்படையில் மட்டும் படத்தை வைத்துக் கொண்டு என்கிட்ட படம் காட்டுகிறான் என்பது முதற்கொண்டு தெரிந்து புரிந்து அறிந்து நான் அரசியல் செய்கிறேன். என்னுடைய அரசியல் உண்மையான அரசியல், என்னுடைய அரசியல் நேர்மையான அரசியல். இங்கு எந்த வீண் கதைகளும் அல்ல, வீண் விளம்பரங்கள் அல்ல, வீணான மக்களை கட்டி இழுப்பதற்கு சுண்டி இழுப்பதற்கான வசனங்கள் இல்லை. நான் ஒரு முந்திரி காட்டு மண்ணில் பிறந்து வளர்ந்து உங்களை போன்ற ஒரு விவசாய குடியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவன். சாதாரண நிலையில் இருந்து
நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், ஓபிஎஸ், இபிஎஸ் என்று எல்லா தலைவர்களோடும் சமமாக உட்கார்ந்து கூட்டணி குறிச்சுகளை குறித்தும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை குறித்தும் பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நன்றி மறவாத எண்ணம் என் எண்ணத்தில் இருக்கிறது. ஆதலால் முன்னாள் நிர்வாகிகள் இன்னைக்கு கூட பாருங்க, அது மோகன்ராஜ் உட்பட எங்க நிர்வாகி எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் கைகூப்பி நன்றி சொல்றேன். இந்த கட்சிக்கு புதிசாக வந்த வரவுகளை இப்படி மேடையில் என் பக்கத்தில் உட்கார வச்சு நான் அவர்கள் புடைசூழ இந்த மேடையை அலங்கரிக்கிறாங்க. இது திமுக நடக்குமா? சொல்லுங்க. அண்ணா திமுக நடக்குமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலையும் நடக்காது. தமிழக வாழ்வுரிமை கட்சியில தான் அது நடக்கும். ஏன்னா அப்படி வருகின்ற அந்த உறவுகளை இருகரம் பற்றி அணைத்துக் கொண்டு இருக்கின்ற உறவுகள் அவர்கள் மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்து இருக்கிறதோ இல்லையே என்று இருபுறமும் என்று கைதட்டி அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கே நம்முடைய செல்வமும் நம்முடைய பிரம்மமூர்த்தியும் நம்முடைய தங்கமும் அவரோடு எண்ணற்ற நாம் தமிழ் தோழர்களும் வருகை தந்த போது இங்கே இருந்த என் முன்னணி நிர்வாகிகள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை பொறுப்பு கிடைக்கும் கிடைக்காதோன்னு நீங்க கவலைப்படாதீங்க, எங்கள் பொறுப்புகளை உங்களுக்கு தந்துவிட்டு நாங்கள் முழு நேரமாக இந்த கட்சியின் உறுப்பினராக இருந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம், வாருங்கள் என்று அழைத்தார்கள். அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். உட்கட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தொகுதி வாராக அழைக்கப் போகின்றேன். நிச்சயமாக நம்முடைய பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும் அதனால அப்படி வைக்கின்ற போது பிரம்மமூர்த்தி தலைமையிலிருந்து வந்த தோழர்களுக்கும் சரி, ஏனைய கட்சிகளிலிருந்து வந்த தோழர்களுக்கும் சரி, பல்வேறு கட்சிகளிலிருந்து வருகின்ற தோழர்களுக்கும் சரி, அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு ஏற்ப அவர்களுக்கு இருக்கின்ற நேர்மையான ஒழுக்கமான தன்னலமற்ற கூட்டத்தினருடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரவர்களுக்கும் உரிய பொறுப்புகளை வழங்கி அவர்களையும் அரவணைத்து இந்த மண்ணில் நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலை உருவாக்கி அந்த அரசியல் வெற்றிகரமான அரசியலாக இங்க கூட பாருங்க, இங்க சேலத்துல ஒரு பகுதியில் ஒரு இணைப்பு நடக்குது. இங்க கரூர்ல இருந்து வந்திருக்கிறார் சத்தியமூர்த்தி, ஈரோட்ல இருந்து கோபு பழனிசாமி, 10-11 எங்க மூத்த மாவட்ட செயலாளர் அந்த கடகோடியில் இருக்கிறார். அந்த ஸ்கிரீனுக்கு அந்த ஆண்ட எங்கேயோ ஒரு கும்பல்ல முட்டி மோதி என்கிட்ட வந்து வணக்கம் சொல்றாரு. இது திமுக சாத்தியமா? மாவட்ட செயலாளர்களே ஒரு குறுநில மன்னர் மாரி இருப்பானா? அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட மாட்டான். வட்ட செயலாளர், பகுதி செயலாளரே அவர் ஒரு பெரிய தோரல தான் இருப்பாங்க. இங்க கூட நாங்க திமுக கூட்டல தான் இருக்கோம். திமுக துண்டு போட்டுக்கிட்டு திமுக நம்முடைய பிரம்மமூர்த்தி பெரியப்பா சித்தப்பா தான் வந்திருக்காங்க. ஆனா திமுக காரங்க இங்க பேனர் வைக்காத, அங்க பேனர் வைக்காத. யோ, இங்க இந்த கூட்டம்லாம் நாளைக்கு உன் கூட்டல் இருக்கு, உனக்கு தான் ஓட்டா மாற போகுது. ஏன் அந்த புரிதல் இல்லாம இருக்கிறீங்க? இப்ப பெரிய கட்சிகளுக்கு இங்க நம்ம ஆளுங்க வளர்றான் பாருங்க, கொஞ்சம் வெள்ளையும் ஜல்லையுமா பிடிக்கவே மாட்டேங்குது. வளர்ந்துடவே கூடாது. ஆண்டாண்டு காலமா இவங்களே மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரம் என்ன யாருக்காச்சும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா என்ன? அதிகாரம் அனைத்து மக்களுக்குமானது, அனைத்து எளிய மக்களுக்குமானது. அந்த எளிய கடகோடி மக்களுக்கும் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த வேலையை செய்வதற்காக தான் நாங்க தொடங்கி இருக்கோம். நீங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, என்கிட்ட சொன்ன வேல்முருகன் 6 மாசம் தாக்கு பிடிப்பாரா, பாட்டாளி கட்சியிலிருந்து வெளியேறி 6 மாசம் தாங்குவாரான்னா எங்க பாட்டாளி 6 மாசம் இல்ல, 6 வருஷம் இல்ல, இன்றைக்கு 14 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீ எண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே ஒரு பெரிய மனநிறைவோடு இருக்கிறேன். நான் மிகப்பெரிய பேச்சாளன் கிடையாது. ஏற்ற இறக்கத்தோட வசனம் பேசி பாட்டு பாடல எனக்கு பேச தெரியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று எனக்கு பேச தெரியாது. யதார்த்தமான அரசியல்வாதி, யதார்த்தமான மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கக்கூடியவன், மக்களுடைய போராட்டங்களோடு சேர்ந்து நானும் போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவன். இன்னைக்கு கூட ஆசை மேட்டூர் தொழிற்சங்கம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, போகணும்ன்ற உடனே அங்கிருந்து ஒரு அதிகாரி, எந்த தலைவரும் போல நீ அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடாத அப்படின்றாங்க. அப்புறம் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், அப்புறம் அங்க பார்க்க அனுமதிக்கலன்னு சண்டை போடாத அப்படின்றாங்க. நான் சொன்னேன், நான் சண்டை போடல, அவருடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்புகிறேன். நியாயமாக அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லுகிறோம். இங்க மீன் பிடிக்க போன ஒரு தம்பியை சுட்டு கொண்டுட்டான் நம்முடைய மேட்டூர் தொகுதியில. தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடியது. செம்மரம் கடத்த போனான்னு சுட்டு கொன்னா, கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு 5 மணி நேரம் கவர்னரை வெளியே விடாமல் தடுத்து போராடி எமது வீர ஒரு உயிரை வினோத் என்பது ஒரு தியாக சீரனை நாங்கள் பலி கொடுத்தோம். ஸ்டெர்லைட் போராட்டத்தை எதிர்த்து போராடியவர்களை சுட்டுக் கொண்ட போது ஆறுதல் சொல்ல சொன்ன என்னை
விமான நிலையத்தை வைத்து கைது செய்தார்கள். எங்கள் மாவீரர்கள் தீக்குளித்து மாண்டு போனார்கள். என்னுடைய அருமை தம்பி அஸ்கர் அலியும் அருமை தம்பி வினோத் அதிலே மாண்டு போனார். ஆக இப்படி எத்தனையோ சிலர்களை தியாக சிலர்களை உயிரை தியாகம் செய்து இந்த கட்சி கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளொரு மேனும் பொழுதொரு வண்ணமாக. அந்த வகையில் அருமை சகோதரர் பிரம்மமூர்த்தி அவர்களால் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற இது ஒரு மாபெரும் கோட்டையாக, கோட்டையில் கொடியேற்றுகிற ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு கூட்டமாக மாற வேண்டும். அவர் தலைமையில் ஆங்காங்கே தளபதிகளாக இருக்கிற நம்முடைய உறவுகள் அந்தந்த பகுதியிலே இருக்கிற அனைத்து மக்களையும் அன்பு பாராட்டி உறுப்பினர் படிவங்களை எடுத்து சென்று உண்மையான உறுப்பினர்களை சேர்த்து கிளைகளை உருவாக்கி பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஒன்றியங்களிலே கட்டமைப்புகளை உருவாக்கி இங்கு திமுக, அதிமுக, பாமகவுக்கு நிகராக சேலம் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது என்பது பெருமை அல்ல. இந்த ஆண்ட கட்சிகளை விட தமிழக வாழ்வுரிமை கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற வரலாற்றை இந்த மண்ணில் உருவாக்கணும். அந்த கட்சிக்கு நிகரா எங்க மோகன்ராஜ் விளம்பரம் செய்வார். காசு இருக்கு. எங்க ராஜ்குமார் இப்ப 12 ஏக்கர் ரியல் எஸ்டேட் போடுறாரு. எங்க இருக்காரு? காலம் மாவட்ட செயலாளர் எங்கேயோ உட்காந்துருப்பார். அவரு அது மாதிரி தான். ஒன்னும் பந்தாலாம் காட்டிக்க மாட்டாரு, முன்னாடி சார்லாம் கேட்க மாட்டார். எங்கேயோ ஒரு முள்ள உட்காந்துருப்பார். வசதி இருக்கு. அடுத்த கூட்டம் நான் பிரமாண்டமா போடுறேன் பாரு. சேலங்காரங்க எல்லாமே செய்வாங்க. நான் கூட மோகன் கிட்ட சொன்னேன், மோகனே சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகம் வாங்கி கொடுத்தது யாரு? யாரு சொல்லுங்க? சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமை அலுவலகம் வாங்கி கொடுத்தது சேலம் மாவட்டம். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சென்னையில வாங்கி தரீங்களோ இல்லையோ, நீங்க சேலத்துல நாச்சும் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு தலைமை அலுவலகம் வாங்கி தரணும் அப்படின்னு. காரணம், எங்க யுவராஜில இருந்து, ராஜ்குமார்ல இருந்து, ஐயப்பன்ல இருந்து, மோகன்ராஜ்ல இருந்து, அமீர்ல இருந்து, செல்வத்துல இருந்து எல்லாரும் நீங்க நேர்மையான வழியில ரியல் எஸ்டேட் பண்ணி நியாயமான வழியில தொழில் செய்து பணம் சம்பாதித்து இங்கே நம் கட்சி உறவுகள் சொந்தமாக வந்து அமர்ந்து கூட்டங்களும் நல்லது கெட்டது காவல் நிலையம், கோர்ட்டு, நல்லது கெட்டது தாசில்தார் ஆபீஸ், பிடிஓ ஆபீஸ் போகணும்னு சொன்ன ஒரு அலுவலகத்தில் ஒன்று கூடி அங்கிருந்து புறப்பட்டு அந்த உரிமை பிரச்சனைக்கு செல்லக்கூடிய ஒரு தலைமை அலுவலகம் இங்கே இயங்க வேண்டும். அதுபோல நம்முடைய தங்கம் அவர்கள் ஒரு நவீன ஐடி விங்கு அலுவலகம் இயங்கணும்னு ஆசைப்படுறார். அதற்கு முன் வந்து நம்ம செல்வம் 5 லட்சம் கொடுக்குறேன். மற்றவங்க எல்லாம் 1 லட்சம் தரேன் இருக்காங்க. சில பேர் 50,000 தரேன் இருக்காங்க. பட்டியலை பார்த்த அது கொடுத்து அப்படி இப்ப கூட ஒரு கவர் வந்திருக்கு. நம்ம மாவட்ட பொருளாளர் செல்வராஜ், மேச்சேரி செல்வராஜ் 25,000 ரூபாய் கட்சிக்கு நிதி கொடுத்திருக்கிறாரு. வந்தார். அவர் பாவம் உட்கார்றதுக்கு இடமே இல்லை. எங்க இருக்காரு? எல்லாம் நின்றுட்டு இருந்தார். அதனால இப்ப எல்லாரும் எங்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் இங்க நம்ம யுவராஜ், நம்ம பொறுப்பாளர் பேர் என்ன? கோவிந்தராஜ். அவர் வன்னியர் சமூகம் இல்லைங்க. சேலம் மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே அவருக்கு கொடுத்த அந்த சட்டமன்ற தொகுதியில அத்தனை கிராமத்திலும் கிளை அமைச்சு கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் போட்டு அத்தனை பேரூராட்சிக்கு நிர்வாகிகளை நியமிச்சு, ஒன்றியத்துக்கு நியமிச்சு, நகரத்துக்கு நியமிச்சு, கட்சி தலைமை எதை சொல்லியதோ அதை செய்து முடித்த ஒரு அப்பழுக்கற்ற தொண்டன், ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், ஒரு தொகுதி பொறுப்பாளர். இப்படி நீங்கள் உருவாகி இந்த கட்சியை வளர்த்தெடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போலீஸு, தாசில்தாரு, கலெக்டரு கவலையே படாதீங்க. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு உழைக்கின்ற நாம் தன்னம்பிக்கை வைப்போம். நான் கூட வச்சிருந்தேன். எல்லாம் சொன்னாங்க, அண்ணெல்லாம் முடியாது, சமாளிக்க முடியாது, விட்டுருவாரு, முடிச்சுவாரு அப்படின்னாங்க. எனக்கு தெரியும், உண்மையான தமிழ் தேசியம் அது ஒரு நாள் வெல்லும் என்று மகத்தான நம்பிக்கை. நான் உண்மையான அந்த தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனை என் உயிரை விட மேலாக நான் நினைக்கிறேன். என் அண்ணன் தம்பி 5 பேரும் நினைக்கிறோம். என் குடும்பமே நினைக்குது. நாளைக்கு அந்த தலைவனுக்காக எங்கள் குடும்ப சொத்தாக அது எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்களாக இருந்தாலும் நாளை மீண்டும் ஒரு ஈழ விடுதலை போராட்டம் உருவாகிறது என்று சொன்னால் நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேரும் அந்த இயக்கத்திற்காக எங்கள் சொத்து பத்து அத்தனையும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் பேர்ல 1 சென்ட் நிலம் பழம் எதுவுமே எனக்கு ஆசை இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஆசபாசமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உலகத்தில் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு லஞ்சம் இல்லாத, லாவணியம் இல்லாத, ஊழல் இல்லாத, கற்பழிப்பு இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, கனிம சுரண்டல் இல்லாத, சுற்றுச்சூழல் மாசு இல்லாத, மலைகளை குடையாத, மலைகளை வெடிகுண்டு வைத்து அந்நிய மாநிலங்களுக்கு கடத்தாத ஒரு அற்புதமான ஒரு தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசையை பிற்காலத்தில் ஒத்த கருத்துள்ள அரசியல் இயக்கங்களோடு சேர்ந்து நாம் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்களை நான் என் பொது வாழ்க்கையில் விமர்சிப்பது இல்லை. பொது வாழ்க்கையில் அவர்களோடு நான் சண்டையிடுவது இல்லை.
பொது வாழ்க்கையில் என் கட்சி தோழர்களோடு முகநூல் பக்கங்களிலே ஒரு தாறுமாறாக எழுதி கொள்ள அனுமதித்தது இல்லை. ஆனால் அதையெல்லாம் நான் நிதானமாக இருக்கிறேன். நான் நிதானமாக என் தொண்டர்களை வழிநடத்துகிறேன், என் இரண்டாம் கட்ட தலைமைகளை வழிநடத்துகிறேன். ஆனா மற்ற இடங்களிலே அது இல்லை. அதை அவர்களும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கிற செய்தி இந்த நேரத்திலேயே சொல்லி, என் அருமை தம்பி, என் அருமை சகோதரன் பிரம்மமூர்த்தி இன்னைக்கு சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், மாநாட்டை நடத்திப்பார். 3 வேலை என் அருமை சகோதரர் பிரம்மமூர்த்தி அவர்களுக்கு இருக்கிறது. விரைவில் நம்முடைய செல்வம் போல் ஒரு பிரம்மாண்டமான வீட்டை நம்முடைய பிரம்மமூர்த்தி கட்டணும். அதை நான் திறந்து வைக்கணும். வீட்டை கட்டிப்பார். எல்லா உறவுகளும் மகிழ்ச்சி அடையணும், அவங்க தாய் தந்தை உறவுகள். அடுத்தது, அவர் இன்னும் கல்யாணம் ஆகல, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இணையர் கிடைக்கணும். அந்த திருமணத்தில் நம்ம இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வாழ்த்தி அந்த திருமணம் நடைபெறணும். அடுத்தது, அவருக்கு கட்சியினுடைய மாநில இளைஞரணி என்கிற ஒரு பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறேன். அவர் மாநில இளைஞனுடைய பொறுப்புக்கு ஒரு மாநில இளைஞரணி மாநாட்டை நடத்தி பார்க்கணும், நடத்தி காட்டணும். இது 3 கடமைகளும் அவருக்கு இருக்கு. நான் சொல்றது 3 தான். அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்ன விடுங்க, இந்த மாதிரி இன்னும் 30 நிகழ்ச்சியை நான் நடத்துறேன், கவலையே படாதீங்கன்னு சொன்னார். என்கிட்ட கார்ல ஏறி வரகிட்ட போகுது. நான் சொன்னேன், எனக்கு எந்த ஒரு தொண்டனையோ ஒரு அளவுக்கு மீறி அவர் செலவு செய்வதை நான் ஏற்க மாட்டேன். இன்னைக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 30-40 லட்சம் செலவாயிருக்கும். இது வேண்டாம். செலவை குறைத்து, ஆடம்பரத்தை குறைத்து, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக கட்டமைப்பு பணிகளிலே ஈடுபட்டு மக்கள் மனங்களை வென்று, நீங்கள் மக்களை ஆளுகின்ற ஒரு இடத்திற்காக, ஒரு பேரூராட்சியின் தலைவராக, ஒரு நகராட்சியின் தலைவராக, ஒரு ஒன்றியத்தின் சேர்மனாக, ஒரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு சொத்து பத்துலாம் இருக்கு, சொந்த பந்தெல்லாம் நிறைய இருக்கு. ஆளுக்கு ஒரு 10 கோடி கடனை வாங்கியாவது நாடாளுமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றம் போகணும்னா இப்ப பல கோடி தேவைப்படுது. அதற்கு நேர்மையான முறையில் பணம் சம்பாதித்து பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கட்சி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குற கட்சி இல்ல. ஆனால் அடிப்படை செலவு, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 5000 பசங்க இருக்காங்க. 5000 பசங்க தேர்தல் காலம் 3 மாசம் ஓய்ச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா 5000 பேருக்கு எத்தனை கோடி செலவாகும்னு பாத்துக்கங்க. அதுக்கு பணத்தை தயார் பண்ணுங்க, வண்டி வாகனத்துக்கு தயார் பண்ணுங்க. எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உண்மையும் நேர்மையாக உழைக்கின்ற அப்பழுக்கற்ற இளைய தலைமுறை மாவட்ட கவுன்சிலராக, மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக, நகரமன்ற தலைவராக, ஒன்றிய பெருந்தலைவராக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக எல்லா பதவிகளையும் வேல்முருகன் ஒருவனே வைத்துக் கொள்ள முடியாது. யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, யாரு மக்கள் போற்றுகிறார்களோ, யாருக்கு மக்கள் வாக்களிக்கிறார்களோ, யாரை மக்கள் வெற்றி பெற செய்வார்களோ, அது போன்ற நல்ல உள்ளங்கள் சட்டமன்றத்துக்கு சென்று குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும். எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசைனா, 6 முறை தேர்தலை சந்திச்சுட்டேன், 3 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிட்டேன். என் தொகுதிக்கு மட்டும் பொறியியல் கல்லூரி வாங்கல, தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி என்கிற திட்டத்தை கொண்டு தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். வேல்முருகன் ஆகிய நான் தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு சாதித்திருக்கிறேன். இப்போது ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற திட்டத்தை அறிவித்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடலூருக்கு கடந்த வாரம் வருகை தந்த போது நான் கேட்ட என் மாவட்டத்தில், என் தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை அறிவித்திருக்கிறார்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். லாட்டரி சீட்டை ஒழித்திருக்கிறேன். மணல் குவாரிகளை அரசுடைமையாக்கிறேன். சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு கல்வி தந்திருக்கிறேன். மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை தவிருங்கள் என்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கி இருக்கிறேன். இப்படி அடுக்கடுக்காக இந்த இளம் வயதில் நான் சாதித்திருக்கிறேன். 3 முறை பதவியை அனுபவித்து விட்டேன். முதலமைச்சருக்கு நிகரான அதிகாரம் கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவராக, ஒரு கடகோடி விஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரில் தொடங்கி நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, கமிஷனர், எஸ்பி, கலெக்டர்ஸ், ஐஜி என்று எல்லாரும் எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவராக உயர்ந்த பதவியை தலைவர் கலைஞர் அவர்களும் வழங்கினார். தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் வழங்கினார்கள். 4 ஆண்டு காலம் அந்த பதவியிலே இருந்திருக்கிறேன். தற்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக கூட திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு, இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியோடு ஆய்வை மேற்கொண்டேன். எல்லா அதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறேன். ஆக மனநிறைவோடு நான் கூட கொஞ்சம் ஒதுங்கி நின்று வருகின்ற இளைய தலைமுறை, இங்க உட்கார்ந்து இருக்கிற யார் வேண்டுமானாலும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், கட்சியை கட்டமைக்கக்கூடியவர்கள், அது போன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சென்று இந்த குரலற்ற மக்களின் குரலாக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பறிக்கப்படுவதற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக, அக்கிரம சட்டங்களுக்கு எதிராக, நம்முடைய ஏழை தாய்மார்கள் குடிசை கட்டி வாழ்கின்ற இடங்களை எல்லாம்
அரசு அதிகாரிகளும் நீதிமன்ற தீர்ப்பு என்று கூறி இடித்து தரமட்டமாக்க வருகின்றார்களே, அதை தடுத்து நிறுத்துகின்ற சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கும் தாசில்தார் ஆபீஸுக்கும் செல்கின்ற போது 1000 கோடி 2000 கோடி என்று கேட்கிறார்களே, அந்த லஞ்சம் லாவணியமற்ற ஒரு அரசு நிர்வாகத்தை கட்டமைப்பதற்கு, பணி செய்வதற்கு, நல்ல இளைய தலைமுறை கொண்ட ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் விதைப்பதற்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பதவியை கூட மற்றவர்களுக்கு தந்து அழகு பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் வேல்முருகன் ஆகிய நான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, பிரம்மமூர்த்தி அவர்களே, கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்களோ, நீங்களும் செல்வமும் மோகனும் சேர்ந்து பயணித்து அந்த நல்ல இளைஞர்களை அரசியல் படுத்தி பீடி, சிகரெட்டு, பான்பரா, குட்கா, போதை வாஸ்துகளுக்கு அடிமை இல்லாமல், கஞ்சா, அபீன் போன்ற பழக்கங்களுக்கு அடிமை இல்லாமல், மற்றவர்கள் முகம் செலுத்தக்கூடிய அரசியல் செய்யாமல், எல்லா மக்களும் பாராட்டுகிற போற்றுகிற ஒரு அரசியல். நான் கூட வண்டியில உட்காந்துட்டு வந்தேன். ஏத்து மாதிரி இருசக்கர வாகனத்துல வீதிகள்ல நின்ன பொதுமக்கள் யாரு என்னன்னு தெரியாது, என் சாதி மதமான்னு தெரியாது. எல்லாரும் வெளியில வந்து எனக்கு கையசைத்தார்கள், கையெடுத்து கும்பிட்டார்கள். நான் என் கண்ணீர் நீர் சொட்டுகின்ற அளவில் ஒரு ஆனந்தம் அடைந்து என் இரு கரங்களை கூப்பி அவர்களை கும்பிட்டேன். அதுதான் அன்பு. அந்த அன்பை பெற வேண்டும். எதிரிகளாக இருந்தாலும் கூட வேல்முருகன் பரவாயில்ல, பிரம்மமூர்த்தி பரவாயில்ல, நாம் எல்லாரும் இளமை காலத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் தவறு செய்திருப்போம், தவறான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்போம், மறுக்கவில்லை. மனிதனாக நாம் கொஞ்சம் கொஞ்சம் பரிமிக்கின்ற போது, மாற்றமடைகின்ற போது, நாம் வாழ்க்கையில் அந்த தவறுகளில் இருந்து படிப்பினையும் பாடத்தையும் கற்றுக்கொண்டு எல்லா மக்களும் போற்றுகிற, எல்லா சாதி இளைஞர்களும் நமக்கு பின்னால் ஆதரிக்கக்கூடிய, எல்லா மதத்தினரும் நம்மளை அன்பால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பான ஒரு உலகத்தை கட்டமைத்து ஒரு அன்பு கூட்டணியை உருவாக்கி இந்த மண்ணில் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கு சிலர் இன்றைக்கு முகநூல் பக்கங்களிலே பேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் பண்டூட்டி தமிழ் தேசியம் அமைக்க முடியுமா என்று. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வடதமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை நிறுவி காட்டிய தோழர் தமிழரசனுடைய பாதையை பின்பற்றியவர்கள் நானும் என்னுடைய சகோதரர் திருமாவளவனும் என் ஊரை சேர்ந்த தம்பிமார்களும் இன்றைக்கும் தமிழ்நாடு விடுதலைப்படையில் எண்ணற்ற வழக்குகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் வாய்ச்சொல் வீரன் அல்ல, செயல் எங்களை பேச வைக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்ற அனைத்து தம்பிமார்களுக்கும் பாதுகாப்பு அளித்து இந்த பேனர் தட்டி வைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அனுமதி அளித்து முழு ஒத்துழைப்பு தந்த எனது அருமை காவல்துறை நண்பர்களுக்கும், உளவுத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த ஒரு நாள் இந்த பொதுக்கூட்டத்தினூடாக இந்த இளம்பெளியில் இருக்கிற வியாபார பெருமக்களுக்கு, வணிக பெருமக்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அதற்கும் நீங்கள் வருந்தக்கூடாது. உங்களிலிருந்து ஒரு தலைமை இந்த மண்ணில் உருவாகிறது. அதற்காக நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீர்கள் என்று எடுத்துக்கொண்டு வரவேற்று அன்பு பாராட்டி உபசரித்து உணவளித்து மிகச்சிறப்பானது ஒரு இணைப்பு விழா கூட்டத்தை நடத்தி காட்டிய அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோல் நின்று இரவு பகலாம உழைத்துட்டு வெறும் 10 நாள்ல இந்த தேதி கொடுத்தேன். 10 நாள்ல இப்படி ஒரு கூட்டம். உண்மையிலேயே இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்க, கடைசி வரைக்கும் கூட்டம், அவ்வளவு இளைஞர்கள் கூட்டம், மிகச்சிறப்பாக ஒரு ஒழுங்கு, மிகச்சிறப்பாக ஒரு திட்டமிடல் எல்லாம் செய்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லாம இந்த கூட்டம் நிறைவு செய்யணும். நீங்க வீட்டுக்கு இருசக்கர வாகனத்துல வண்டிகள்ல போகும்போது பத்திரமாக பாதுகாப்ப நீங்கள் இல்லம் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டரால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டது என்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த பகுதியிலே கட்சியை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு, எம் கட்சியினுடைய பழைய நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து ஒற்றுமையாக ஓர்மையாக நின்று இந்த கட்சியை கட்டமைத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் முன்வைத்து, இவ்வளவு நேரம் கால்கடுக்க நின்று இந்த செய்தியை சேகரித்த எதிர்மை பத்திரிகை ஊடக யூடியூப் நண்பர்களுக்கும், உள்ளூர் பத்திரிகை நண்பர்களுக்கும், மீண்டும் ஒரு முறை காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த ஒலி மிகச்சிறப்பாக அமைத்தவர்களுக்கும், நம்முடைய சித்தன் நம்முடைய ஜெயமூர்த்தி அவர்கள் தலைமையிலான நாட்டுப்புற இசை, தனித்தமிழ் ஈழ பாடல்கள், தமிழீழ விடுதலை போராட்ட உணர்வை ஊட்டுகின்ற அற்புதமான பாடல்கள், எடுத்து அடிடா முப்பாட்டன் பறையை என்ற பாடல் வரிகளில் தொடங்கி அனைத்து பாடல்களும் மிகச்சிறப்பாக இருந்தது. அவரை மேடையில் அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். நேரத்தின் அருமை கருதி அவரால் அதை நாம் செய்ய முடியவில்லை. அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி, ஒளிபெருக்கி மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்த ஒலி அமைப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கும், இது ஆதரவு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.